டாஸ் போட்டு யார் ஆரம்பிக்கிறதுன்னு இப்போ ஒரு காம்படிஷன். சரி இருந்தாலும் இல்ல நாங்களே டிசைட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டாஸ் போடணுமா உங்களுக்கு? அணி தலைவர் கார்த்திக் சார், அணி தலைவி இதுக்கு பேர் தான் பூவா தலையா. சாரி, பூவா தலையா. கரெக்டா சார்? இப்ப கரெக்ட். என்னஜி போட்டுருவோம். அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல நீங்க டிசைட் பண்ணிருங்க. நீங்க தானே யாரு ஜெயிச்சது? தலையா? நாங்க இல்ல இல்ல உங்களுக்கு தலை வேணும்னாங்க. தலை விழுந்துருச்சு. ஜட்ஜி நாங்க தான். தலை விழுந்தனால அவரை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் திரு ரகு அவர்கள் வந்து பொன்மணி நீங்க பேசுறீங்களா? இருங்க, உங்களை பத்தி 2-3 வார்த்தை பேசி நான் பொன்மணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா நான் அவங்க ஃபேமிலி கூட நண்பர்களா, உறவுகளா, முதல்ல வந்து ஒரு தெரிஞ்சவங்களா பார்த்தோம். அப்புறம் ஒரு நண்பர்களா இருந்தோம். இப்போ ஒரு உறவுகளா அவங்க இருக்கிறாங்க. பொன்மணியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எதையும் வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவங்க. நான் பல மேடைகளில் நான் பார்த்துருக்கேன், பல தருணங்களில் நான் பார்த்துருக்கிறேன். யார் பாரு இப்ப கேளுங்க விஷ்ணு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல, அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். அந்த டைம்ல ஒரு உறவுகள் வந்து எந்த அளவுக்கு சொல்றதுக்கு பெல் அடிக்கிறதுக்கு மட்டும் நெஞ்சுக்கு 2 நிமிஷம். நண்பர்கள் சார்பா பேசுறதுக்கு மிக சரியான நபர்னு பாத்தீங்கன்னா பொன்மணி அவர்கள். அவங்களுடைய அணி சார்பாக பேசுவாங்க.